அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள், அது ஒரு அழகிய நிலா. என்ன மருமகளே, காலையில எங்க கிளம்பிட்டீங்க போல? என்ன மாமலா இப்படி கேட்டுட்டியா? உங்க மகளுக்கு சடங்கு வைக்கிறோம்ல, துணிமணிலாம் எடுக்க வேணாமா? ஓ அப்படியா மருமகளே? மருமகளே, மாமனாருக்கு ஒரு நல்ல துணி, நல்ல ஸ்டைலா, ஒரு ட்ரெண்டிங்கா, ஒரு சூப்பரா ஒரு ட்ரெஸ் வாங்கி தெரியும் மருமகளே. பாக்குறதுக்கு அப்படி ஹீரோ மாதிரி இருக்கணும். ஏன்னா பல வருஷமா இந்த சட்டையும் வேட்டியும் மருமகளே நான் உடுத்திருக்கேன். போன கதையில இதை எனக்கு கொடுத்தாங்க, இந்த கதையில இதுவே கொடுத்துட்டாங்க. நல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடு மருமகளே. அப்படித்தானே? ஏன் மாமனாருக்கு இல்லாத ட்ரெஸ்ஸா வாங்கி குடுக்கற குடல அப்படியே நம்ம வீட்டுக்கு வர ஃபங்க்ஷனுக்கு வர எல்லாரும் உங்க மேல விழுந்துறணும். மருமகளே என்ன சொல்ற? ஏய், நீ மருமகளா இல்ல வேற எது மாடி? மாமியாரே நில்லுங்க. என்னத்துக்கா இப்படி கோவம் வருது? இல்ல எனக்கு ஒண்ணு விளங்கல. மாமனாரே ட்ரெஸ் கேட்டாரு, அவர் போட்டாருன்னா எல்லாரும் விழுந்துறணும்னா அழகுல பார்த்து அப்படியே எல்லாரும் பார்த்து ரசிக்கிறேன்னு சொல்ல வந்தேன். அவ கிடக்குறா, அவளுக்கு அழக பத்தி என்ன தெரியும்? இல்லை மகனே, ஏன்டா எப்ப பார்த்தாலும் சாணி மாதிரி நிக்கிற? ஏப்பா சும்மாதான் நிக்கிறாங்க, பொறுக்கலையா? இல்லடா மகனே, எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். என் மருமகளை பத்தியா என்ன சோகமா இருந்தாலும் என்ன இதுவா இருந்தாலும் சரி, சிரிச்ச முகத்தோட இருக்க பத்தியா? அப்படி இருக்கா? அவளுக்கு பொண்டாட்டி இருந்து இப்படி இருக்கிற? ஏப்பா நீ வேற சும்மா இரு. அவ கிடைக்கிற மருமகளே, நல்ல துணியை பார்த்து மாமனாருக்கு எடுத்துட்டு வந்துரு மருமகளே. நீ வாங்கிட்டு வர துணிக்காக மாமனாருக்கு ஆத்துக்கிற பெண்ண. சரிங்க மாமனாரே. சரி மாமியாரே, வயசுக்கு வந்த பிள்ளை அன்னைக்கு மாதிரி எதுவும் பிரச்சனை பண்ணாம கூட இருந்து பாத்துக்கிறீங்க என்ன? அப்பதா பாத்துக்கிறீங்க என்ன? அதெல்லாம் பாத்துக்கிறேன். அதான் அன்னைக்கே பஞ்சாயத்து வச்சு முடிச்சாச்சுல, இனி என்ன செய்வாங்க? நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்ன? நீங்க அப்புறம் என் பேராண்டி எல்லாரும் தானே வராங்க? ஆமா அப்பதா, நாங்க மட்டும் போறதா இருக்கோம். மாமாட்ட சொன்னேன், நீங்களா வீட்டுல இருங்க, உங்களுக்கு என்ன சேலை தானே எடுத்துட்டு வரணும், நாங்க எடுத்துட்டு வரேன்னு சொல்லி நாங்க சொல்லிட்டோம். சரிங்கதா. மாமியாரே, வெளியே எங்கேயாவது போய் யார்ட்டையாவது பேசிட்டு மறுபடியும் மூடிக்குள்ள போயிடாது. என்ன மாமனார் தூக்கிட்டு போனா திரும்ப தூக்கிட்டு வர முடியாது. வேலையை பாரு மருமகளே. வேணும்னா தூக்கி கொண்டு மறுபடியும் தான கொடுத்துட்டு போட்டு வருவா. ஐயோ வேணும் மாமனாரே. சரி மாமனாரே வாரேன், கண்டிப்பா ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன். அவளோட ஆத்துக்கிற மருமகளே. கண்டிப்பா மாமனாரே. மாமியாரே வரட்டா? அப்பா வாரேன்ப்பா, பாத்துக்கண்ணா. சித்தி வாரேன் சித்தி. போடாடே போடா வெண்ண. சரிதாங்களா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்ன? அதே வெற்றி கூட வரேன்லப்பா, அதெல்லாம் பாத்துக்கிடுவேன். வெற்றி, பார்த்து பத்திரமா என்ன வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா வாங்க என்ன? ஏன்னா எங்க யாருமே வர வேணாம்னு சொல்லிட்டீங்க, நீங்க மட்டும் போக போறீங்க. அதனால ஒரு பொம்பளை பிள்ளைய வருது, அதே நான் பாத்துக்கிறேன் மாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த குடும்பமே வேணான்னு சொல்றேன், ஆனா இப்ப ட்ரெஸ் எடுக்க போறேன், சீர் செய்ய போறேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தெரியுங்க என்ன? அம்மா, உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு பேசாம இருந்துக்க என்ன? உன்னை யாராவது கூப்பிட்டாங்களா? உன்னை ஏதாவது பண்ணாங்களா? நாங்க தானே இங்க வேலையை பாக்குறோம். அப்ப நீ உன் சோழி பார்த்துட்டு பேசாம இருந்துக்க. நிக்கிறான் பாரு தடிமாடு. என்ன நிலா, வர வர ரொம்பவே மரியாதை கொடுக்கற போல. உனக்கு என்ன மரியாதை? உனக்கு என்ன மரியாதைன்னு கேக்குறேன். என்னை பொறுத்தளவுல என்னைக்கு நீ வெற்றியை ஆள் விட்டு அடிச்சியோ அன்னைக்கே நீ செத்து போயிட்ட, புரியுதா? திரும்ப திரும்ப நீ தேவையில்லாம ஏதாவது பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நிலாவை நீ வேற மாதிரி பார்ப்ப. அது மட்டும் இல்ல, உன் மேல நிறைய கேவலமான ஒரு செய்திலாம் வந்திருக்கு. அதெல்லாம் வாய் திறந்து சொன்னேன்னு வையேன், நீலாம் தாங்கவே மாட்டேன். அதான் சொல்றேன்ல, உன்னை நான் அண்ணனால ஒரு நாள் மதிக்க மாட்டேன் என்ன? சின்ன பிள்ளையில இருந்து அப்படித்தேன், இப்பவும் அப்படித்தேன், எப்போதும் அப்படித்தேன். நீ திருந்துற வரைக்கும் உன்னை மதிப்பேன் மட்டும் நினைக்காதேன்னு. நீ திருந்தவும் மாட்டேன், ஏன்னா நீயும் ஆத்தாலும் ஒரே குட்டையில ஒரு மட்டைய திருந்தவே மாட்டேன்னு தெரியும். கிளம்பும்போது எடுத்து உங்களுக்கு இருக்க, நீ பேசாம போ. ஒரு சிலருக்குலாம் என்னன்னு சொன்னாலும் புத்தி உரைக்கவே உரைக்காது, உரைக்கவே வேணாம், விட்டு தள்ளு. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. எது பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்களா? நீங்க என்ன செய்ய போறீங்க? ஆமா அடடே வாயா கவி, என்ன இப்பத்தி உன்னை நினைச்சுக்கிறேன், நீ வந்துட்டியா? என்ன மூஞ்சி ஒரே திருப்பா திருப்பிக்கிட்டா? ஐயோ கோவத்துலதே இருப்பாளோ? நம்ம அப்படி என்ன கேட்டோம்? கேட்டதுக்கு ஒரே திருப்பதே மூஞ்சி. வாங்க மாமா. வாரிம்மா. கிளம்புவோமா? எல்லாரும் கிளம்பிட்டாளா? கிளம்புவோம்டா, எல்லாருமே கிளம்பிட்டாரு. சரிங்க மாமா. சரி வாங்கக்கா போலாம். நான் வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. நான் என்னத்துக்கு? ஏன் வரல? அதெல்லாம் முடியாது, நீங்களே வரணும். எல்லாரும் தானே போறோம், வாங்கக்கா. ஏண்டி தெரியாமத்தே கேக்குறேன், உன்னெல்லாம் என் வயிற்றுல புள்ளையா பெத்தனானே ஒரே சந்தேகமாத்தே இருக்கேன். ஏமா ரொம்ப சந்தேகமா இருக்கும்? இங்க வர விழா என்ன செய்வேன்னு தெரியாது. வீட்டுக்கு வேலைக்கு வந்தவள அக்கான்றா, அவதே உன்னை பார்த்து அம்மானு மரியாதையா கூப்பிடணும். அவங்கடவா ஒட்டி பிறந்தா? ஏய் என்ன சொன்ன? ஏப்பா அம்மா சொன்னதுல என்ன தப்பு? சரியாத்தானே பேசியிருக்காங்க. வீட்டுக்கு வேலைக்கு வந்தவள அக்கான்னு கூப்பிடுறது அம்பிட்டு மரியாதையாவும் அம்பிட்டு நாகரிகமா இருக்கு. ஏய் நிறுத்துங்க. உனக்கும் சரி உன் அம்மாவுக்கும் சரி என்ன, ரெண்டு பேத்துக்கு சேர்த்தே சொல்றேன், நல்லா காதுல வாங்கிக்கோங்க என்ன. கூட பிறந்தாவே அக்காவா இல்ல தெரியாமதே கேக்குறேன். அவங்களுக்கு அம்மா அப்பான்னு யாருமே இல்ல. ஒரு கைக்கு போன குழந்தை அப்படி அவங்க வளர்ந்துருக்காங்க.
கூட பிறந்த யாருமே இல்லாத அந்த ஒரு இதுலையும் ரெண்டாவது வயசு வித்தியாசம் இருக்கு என்ன. உன்ன மாதிரி பொம்பளைங்களுக்கு மரியாதை கொடுக்காம போற வரவள வாடி போடின்னு கூப்பிடறாள் நான் கிடையாது என்ன. பொம்பளைக்கு எந்த ஆம்பளையும் ஒழுங்கா மரியாதை கொடுக்கறது இல்ல. அந்த விதத்துல ஒரு பொண்ணா இருந்து நான் ஏன் அவங்களுக்கு மரியாதை கொடுக்காம இருக்கணும்? என்னோட வயசுல மூத்தவங்க. அது மட்டும் இல்லடா, ஏன் அவங்க என் கூட பிறந்தாலே அக்காவா? கூட பிறக்கனாலும் அவங்க எனக்கு அக்காதே. கூட பிறந்த உன்னையெல்லாம் அண்ணேன்னு சொல்லும் போது கூட பிறக்காத அவங்க அக்கான்னு சொல்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீயும் அம்மாவுமே மனுஷங்களை மதிக்கவே மாட்டியே. சொந்தக்காரங்களே மதிக்காத போது மனுஷங்களை எப்படி நீங்களாம் மதிப்பீங்க? என்னாலலாம் உங்களை மாதிரி இருக்க முடியாது. ஒன்று சொல்றேன் என்ன, நீ உன் அம்மா மாதிரி, நான் ஏன் அப்பா மாதிரி அம்பிடுத்தேன் என்ன. நான் என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் என்ன நீங்க எதுவும் செய்யக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது. என் விருப்பப்படி தான் நான் இருப்பேன். நான் அப்படிதான் அக்கான்னு கூப்பிடுவேன். ஏன் அவங்க எனக்கு ஒட்டி பிறந்தாவே அக்கான்னு கூப்பிடணுமா? சரி, ஒட்டி பிறந்ததாவே வச்சுக்க. காலங்கள் மாறி வரும் காட்சிகள் இங்கே, நியாயங்கள் ஆறுதலை கூறுவதெங்கே, மஞ்சள் குங்குமம் மார்பில் சந்தனம் சூடும் கன்னிப்பாவை. அம்மா, வீட்டுக்கு வேலைக்கு வந்தாலும் மரியாதைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன. அதனால நான் கண்டிப்பா மரியாதை கொடுக்கதே செய்வேன். உனக்கு நான் மரியாதை கொடுக்கறதுல ஏதாவது பிரச்சனைடா இந்த வீட்ல இருக்காத, வெளியே போய்க்க. ஆனா நிலா ரொம்ப பேசுற என்ன, வாய் இருந்தா பேசதே செய்வாங்க. அதுக்குன்னு இம்புட்டு பேசணும்னு அவசியம் இல்ல. இதுக்கெல்லாம் கண்டிப்பா நீ அனுபவப்படி. மச்சான், மரியாதை மரியாதை முக்கியம் என்ன. கூட பிறந்த தங்கச்சியாவே இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அப்படி கொடுக்கணும். இல்லை என்னடா பொங்கிட்டு வார? என் தங்கச்சி நான் எப்படி வேணாலும் கூப்பிடுவேன், உனக்கு என்ன? இங்க பாரு, வெற்றியை பத்தி ஏதாவது பேசுன மரியாதை கெட்டு போயிடும். வெற்றி என்னன்னு பேசிக்கிறத வேலைக்கே ஆகாது. வெற்றி வா, வெற்றி போலாம். மாமா வாங்க, அக்கா வாங்க, அக்கா போலாம். இங்க பாருங்க, யாரு என்ன சொன்னாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, எனக்கு எதை பத்தி கவலை கிடையாது. நானும் என் அப்பாவும் உங்களை மதிக்கிறோம் என்ன. நீங்க என்னை விட வயசுல மூத்தவ, அது மட்டும் இல்ல எனக்கு அக்காவோ தங்கச்சியோ இல்லைன்னு எத்தனையோ நாள் வருத்தப்பட்டிருக்கேன் என்ன. நான் உங்களை என் கூட பிறந்த அக்காவாவே நினைச்சுக்கிறேன். இவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக உங்களை அடிமையான நடத்தினா நான்லாம் கரெக்டரா இருக்கிறதுக்கே அர்த்தம் இல்லை. நம்ம எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் மனுஷங்களை மதிக்கிற இடத்துலதே இருக்கணும்னு என் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காரு. அது அந்த எருமை மாடுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனா அது அவங்க ஆத்தா வளர்ப்புல வளர்ந்துருக்கறனால அது அப்படித்தான் இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க, வாங்க போவோம். பாண்டி, நான் உன்னை அண்ணேன்னு சொல்றேன்ல, அது உனக்கு நான் தங்கச்சியா இருக்கிற உரிமையில உன்னை அண்ணேன்னு சொல்றேன்னு நீ நினைச்சிட்டு என் பாசத்தை நீ உதாசீனப்படுத்தி இருக்க என்ன. இப்ப வரைக்குமே நீ என்னை தங்கச்சி மாதிரிலாம் நடத்தவே கிடையாது என்ன. காரணம், எல்லாத்துக்கும் காரணம் உன் ஆத்தா. ஆனா நான் அக்காண்டு சொன்ன ஒரு வார்த்தைக்காக தங்கச்சிக்கான பாசத்தை எனக்கு இவங்க கொடுத்துருக்காங்க. இவங்க யாரு சொல்லு பாப்போம்? நேத்து வந்தவங்க. ஆனா ஒரு நிமிஷம் கொஞ்சம் பாசத்தை கொடுக்கவுமே எனக்கு அவங்களும் திரும்ப பாசத்தை கொடுத்தாங்க. ஆனா என் கூட ஒட்டி பிறந்த உனக்கு என் மேல பாசம் இருக்கு நீ நினைக்கிறியா? சுத்தமா இல்ல, இனி வரப்போறது கிடையாது. நீ எனக்கு அண்ணனே இல்லை என்ன. உண்மையான என் கூட ஒட்டி பிறந்த ஓ மேல வைக்கிற பாசத்தை விட பாதியில வந்து என் மேல பாசம் வைக்கிறாங்க தெரியுமா? இந்த பாசம் உண்மையானதா இருக்கும். அதனால இந்த பாசத்துக்கு நான் உண்மையா இருப்பேன் என்ன. உன் வேலையை பார்த்துட்டு பேசாம போ. இனிமே இவங்க தான் எனக்கு அக்கா. அம்மா, இவங்களை அக்காண்டே கூப்பிடுவேன். நீ என்ன செய்வ? அப்பா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல, என்னைக்காவது நீ பண்ணிருக்கிறது அப்பா தப்புன்னு சொல்லியிருக்கனா? இல்ல நீ தப்பாக ஏதாவது பண்ணிருக்கியா? என்ன எது பண்ணாலும் சரியாதே இருக்கும். எல்லாமே ஓ விருப்பமே. நீ என்ன மனசுக்குள்ள சொல்லணும்னு நினைச்சியோ அதுவே அப்பாவும் சொல்லணும்னு நினைச்சேன். அப்படிதான். எங்க அப்பா எனக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கிற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு இல்ல என்ன. வாங்கக்கா போலாம். பாச தீபம் கையில் ஏந்தி வாழ வந்த வேளை, கண்களாலே பெண்மை பாட இன்பம் கண்ட மங்கை, நாம் வாடி நின்றாலும் நலமோடு வாழ்கவே. வாங்கக்கா போலாம். வா வெற்றி, வாங்க மாமா. என்ன ரொம்பத்தையும் சாவி கொடுக்குறியோல? என்ன உன்ன மாதிரி நினைச்சாக்கும் உன் மகனுக்கு நீ சாவி கொடுத்துக்கிருக்க, அவன் ஆடுறியான். அப்படித்தான் என்ன. என் மகளுக்கெல்லாம் இயற்கையாவே இருக்கிற பாசம். பொட்ட பிள்ளை பிறந்தா கள்ளிப்பால் ஊத்தி கொள்றேன்னு சொன்னவர்கள் தானே நீங்களாம். என்னைக்கு என் மகன் நிலா பிறந்தாலோ அன்னைக்குதான் இந்த ஊருக்கே ஒரு நல்ல பிறப்புன்னு கூட என் மாமனார அடிக்கடி சொல்லுவார். எதையும் மறக்கலடி என்ன. உனக்கு தருதல மாதிரி வளர்ந்துருக்க, உன்ன என்ன சொல்லனே தெரியல. சை கர்மத்தை உங்களுக்கு எல்லாம் பேசிக்கிறேன்னு வச்சுக்கீங்க, வீட்டு வந்தே செத்து போயிருவேன் நானா. சை, எந்த அளவுக்கு ஆயிப்போச்சு பத்தியா? நேற்று வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கே பயந்துகிட்டு தெரிஞ்சவன் இன்னைக்கு அசால்ட்ட வீட்டுக்குள்ள வந்து ஒன்னையே அப்படி திமிரா பேசிக்கிருக்கேன் என்ன. அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. இதை சும்மாவே விடக்கூடாது பாண்டி. இன்னைக்கே அத்தைக்காரிக்கு போன போடுறேன், அப்படின்னே சரியா வரும். சீக்கிரமா இவளுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டாகணும். சீக்கிரம் செஞ்சு விடுமா. முதல்ல அவங்கள போன போட்டு இங்க வர சொல்லு என்ன. சட்டு புட்டுன்னு இவளுக்கு மூக்க நாங்க போட்டாதே சரியா வரும். சேர்ந்து வச்சுக்க, ஏறி தலைமையில மிதிச்சுட்டு போவா. அதே சொல்றேன், பாத்துக்கிறேன் பாண்டி.
பூங்குடி ப்ளீஸ் பூங்குடி அழுகாதீங்க. நான் கேட்டது தப்புதேன். அதுக்கு நீங்க எந்த பதிலுமே சொல்லாம வந்துட்டீங்க. சரி, அது உங்களோட பர்சனல். ஆனா உள்ள என் அத்தை பேசுறது தப்புதேன். அதுக்காக நான் வேணா மன்னிப்பு கேட்கட்டுமா? நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க? அதுதானே உண்மை. நான் நான் அனாததே. அப்படி சொல்லாதீங்க பூங்குடி. அப்படி நீங்க சொல்லாதீங்க சொன்னா மட்டும் அது என்ன மாறிடுவ போகுது? அதே என் அத்தான அப்பனும் என்னை பெத்து போட்டு நான் வேணாண்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்கல்ல. நான் நிலா கிட்ட முன்னையே சொன்னேன், அப்படி சொல்லாதீங்க. நான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கேன், வேலைக்கு வந்துட்டு என்னைய போய் அக்கான்னு கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா வீட்டில் தப்பு தப்பா பேசுவாங்கன்னு சொல்லவும் கேட்காம அப்படி செஞ்சுட்டாங்க. உங்களுக்கு நிலாவை பத்தி தெரியல. நிலா அவங்கள மாதிரிலாம் கிடையாது. நிலா எல்லாத்தையுமே எல்லார்கிட்டையுமே பாசமாக தான் பழகும். அந்த பிள்ளை சின்ன பிள்ளையிலேருந்தே அப்படித்தான். ஏன்னா எங்க மாமா வளர்த்த வளர்ப்பு அப்படி. மாமாவையும் தாண்டி எங்க தாத்தா நல்லதை மட்டும் சொல்லி வளர்த்துருக்காரு. எங்க வெற்றியும் எங்க நிலாவும் தாத்தாவோட செல்ல பிள்ளைய. 2 பேரும் அப்படி அப்படி இருந்தாங்க. எங்க எல்லாரும் மேலேயும் பாசம் இருக்கதே இருந்தது. ஆனா நிலா மேலேயும் வெற்றி மேலேயும் ஒரு தனி பாசம். அதனாலேயே நிலாவும் வெற்றியும் சேரணும்ட்டு எங்க தாத்தா சொல்லிட்டே இருப்பாரு. பிறகு நேற்று கேட்டோம்ல வயல்ல வச்சு படிச்சிருக்கீங்களான்னு. அது அது ரொம்ப பெரிய தப்புதான். உங்களோட தனிப்பட்ட விஷயத்த என்கிட்ட சொல்லக்கூடாது, தெரியாம கேட்டு சங்கடப்படுத்திட்டேன், மன்னிச்சுக்கிறீங்க. என்ன ஆனா அதுக்கு நீங்க பதில் சொல்லல. அதுக்கான பதில் உங்க கண்ணீர்தே இருந்துச்சு. சரி ஓகே, அது வந்து உங்களோட தனிப்பட்ட விஷயம், அதுல நான் தலையிட விரும்பல. ஆனா இனிமே அழுகாதீங்க. என்ன அழுகும் போது சங்கடமா இருக்கு. அனாதைன்னு சொல்லாதீங்க. நிலா மாதிரி நானும் உங்களுக்கு இருப்பேன். நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கிறீங்க. என்ன மனசுல பட்டதை பேசினேன். மனசுல பட்டதை படக்குன்னு பேசிடுவேன். அதே சரி, போவோமா? நேரம் ஆகுது, எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிருக்காங்க. நான் உங்ககிட்ட எதையும் சொல்லலைன்னு தப்பா நினைக்காதீங்க. அதை சொல்றதுக்கும் ஒரு நாள் வரும். நான் ஏன் எல்லாத்தையும் மறைக்கிறேன்னு இப்போதைக்கு சொன்னா அது தப்பா போயிடும். கண்டிப்பா ஒரு நாள் சொல்றேன். எனக்காக நான் இருக்கேன்னு சொன்னதுக்காக ரொம்ப நன்றி. ஏன்னா நான் இருக்கேன்னு சொல்ற வார்த்தையெல்லாம் அப்படி சீக்கிரத்துல யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே சொன்னாலும் அது உதட்டோடதே இருக்கும். ஆனா உங்க வார்த்தை உள்ளத்தோட இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தது இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை பார்க்கவே போல. எனக்கு ஆசை இந்த மாதிரி குடும்பத்துலலாம் இருக்கணும்னு. ஆனா என்ன பெத்தவகதே நான் வேற அடிச்சடி தூக்கிப்பட்டு போயிட்டாங்கல்ல. இது வரைக்கும் யாத்தானே அப்பனே நடிச்சு நான் அழுததே கிடையாது. ஆனா இன்னைக்கு நான் வருத்தப்படுறேன். அவங்க இருந்திருந்தாங்கன்னா அண்ணாதுன்ற பேர் எனக்கு வந்திருக்காதுல்ல. சரி, நான் பேசி உங்களே கஷ்டப்படுத்துறேன், வாங்க போவோம். நான் தான் சொல்லிட்டோம்ல, உங்களுக்கு நானும் இருக்கேன்னு நினைச்சுக்கோங்க. என்ன வருத்தப்படாதீங்க, போவோமா? என் கண்ணில் நீதானம்மா, உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி. நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? என்னல வீட்ல எவனையுமே காணா? அத நேத்தே சொன்னாங்கல்ல ட்ரெஸ் எடுக்க போறோம்டே. அதுக்குள்ள எல்லாரும் குடும்பத்தோட போவாங்க. அன்னைக்கு மேல பிரச்சனை ஆயி போச்சு. இன்னைக்கு ஒண்ணும் உங்க ஆளுங்க இல்ல, உங்க ஆளுங்க கூட போயிருக்காப்ல. சும்மா எதுக்கு ஆளு சொல்றேன்? நானு காதலா பண்றேன். முசு பிடிக்கிற நாயி மூஞ்சிய பார்த்தா தெரியுமா? சொன்னாங்க இங்க பாரு தமிழே, அந்த பிள்ளையாவது சும்மாவே பேசுது. நீ எல்லாத்துக்கும் ஒரு ஹிண்ட் வச்சு பழமொழி மாதிரி பேசுற. என்ன காதல் பண்ணா பழமொழி வச்சுட்டே பேசுவாங்க. அப்படித்தான் பேசுவீங்க. என்ன பிரச்சனை? நீ செல்வம் மாமாவ, ஐயோ மன்னிச்சுக்கதா, நீ வேற மாமான்னு சொல்ல கூட சொல்லிருக்க. நீ செல்வம் சித்தப்பாவ காதல் பண்றேன்னு நாங்கெல்லாம் சொல்றோம். ஆனா இல்லேன்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிறியே. பத்தியா ஓ வாயில வந்துச்சு இல்லேன்னு. அது நான் ஏதோ உளறிட்டேன். சரி விடு. ஆமான்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிறியே. ஒத்துக்கிட்டதே ஆயம்ல, ஏம்ல இப்படி பண்ற? என் படிச்சுக்கிட்டு இருந்தா காதல் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா? அப்பெல்லாம் ஒண்ணுல உனக்கு இப்ப அவனு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லல. நீ படிக்கணும், படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் கட்டுவாங்க. ஆனா அவர் எவ்வளவு நல்ல மனுஷன் தெரியுமா? காதல் பண்றேன்னு ஒத்துக்கல. அடிச்சு மூஞ்ச பெத்துறேன். பேருக்கிட்டே பேந்து போன மாதிரி தான் இருக்கு. தமிழே, அடடே வாங்க சித்தப்பா. என்ன போறியாகோ? இல்ல இன்னும் யாரும் கிளம்பல, 2 பேரும் வரணுமா? அந்த பிறகு கிளம்புவோம். இன்னும் இங்க இருந்து யாருமே கிளம்பல. ஒண்ணும் இல்ல, ஒண்ணு சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். என்ன மாமா சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, தனியா தான் இருக்க பெரிய பாட்டி அத்தை மாமா எல்லாரும் இருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருங்க. என்ன சுஜி, உனக்கும் தான். ஏன் சித்தப்பா உங்க ஆள தனியா விட்டுட்டு போறது கஷ்டமா இருக்கா? ஏன் அந்த பாட்டி தான் செஞ்சு போறியானே? அவெல்லாம் இந்த சைடு வர மாட்டே சித்தப்பா, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். அவன் எதுவும் செஞ்சு போடுவான்னு இல்ல. இல்ல போயிட்டு வரதுக்கு எப்படி சாயந்தரம் ஆக்கிடுவாங்க, அது நல்லா தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க. என்ன ரொம்ப தான் அக்கறை.
என்னது? ஏல நான் உள்ள போறேன். இங்க பாரு பூனை, திருட்டு வேலை செய்யறேன்னு சொன்னேன், அதுக்காக ரொம்ப திருட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தா அப்படியே பாத்துக்க. பூனைனா திருட்டு வேலை தான் செய்யும். ஓ நீ பூனையாக்கா? சரி உனக்கு பேர் வச்சதுல தப்பே இல்ல. சரிங்க திருட்டு பூனை. ஏன் கேட்டியா பூனையாம்ல? ஆமா ஆமா. சரி இது போய் எங்க முடியுதுன்னு பாப்போம். வேறங்க கல்யாணத்துல என்னது? இது ஒண்ணு இல்ல தெரியாம அது. சரி சரி வாய் டைப் அடிச்சது போதும், பார்த்து பத்திரமா இருங்க என்ன. அது எங்களுக்கு தெரியும். நீங்க உங்க ஜோலியை பார்த்துட்டு போங்க. பூனை வாய் அடிக்க தெரியாதுன்னு நினைச்சேன், ஆனா வாய் பயங்கரமா அடிக்கிற. வாய் இருக்கிறவங்க எல்லாரும் பேசத்தான் செய்வாங்க. எனக்கு வாய் இருக்கு, நான் பேசுவேன். பேசுமா, தப்பு சொல்லல, அதுக்குன்னு கொஞ்சம் அளந்து. என்னல இப்படிலாம் பேசுது இந்த பிள்ளை? ஏன் பேச மாட்டாங்களா? சரி சரி பூனை, ரொம்ப பண்ணாத என்ன. சரி பார்த்து பத்திரமா இருங்க, வாரேன். சரி சரி. பாத்துக்கிறேன், வந்துடுறேன். கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பில் ஒரு கள்ளச்சிரிப்பில் என்னை தள்ளி விட்டு மூடி மறைத்தாய். சரி வாரேன் பூனை, வாரேன். பாட்டு ஒண்ணும் ஜாரி இல்லையே. சின்ன சிரிப்பு கள்ள சிரிப்புடே. கள்ள சிரிப்பு சிரிப்பே தெரியும். அப்பலாம் ஒண்ணு இல்ல. நீங்களா மனசுக்குள்ள நினைச்சு தெரியுங்க. நான் கேட்டியல. அதே பாருவி. பாக்குறேன்டி, பாக்குறேன். அடிச்சு பண்ணி. ஆள பாரு. ஏனே? சவுளி கடைக்கு தான போறிய? இல்ல வேற எங்க போறீல? நான் பிக்னிக். ஏம்ல எப்படி தெரியுது? இல்ல உன் பொண்டாட்டி கிளம்பி இருக்கவே அப்படியே இருக்கு. ஏன் தாச்சி சொல்லுங்க. ஏன் ஆர்மிக்காரர் கூட நான் எங்க போனாலும் அது எனக்கு சந்தோஷம் தான். அவருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அம்மா நான் என்ன கேள்வி கேட்டேன், அவங்க என்ன பதில் சொல்றாங்க பாத்தியா? எத்தனை முறை சொல்லியிருக்கேன் அத்தாச்சி அப்படி பேசக்கூடாதுன்னு. ஆமாப்பா, உலகத்தே இல்லாத மருமக சப்போர்ட் பண்ணு. நான் அண்ணன் பாடுதே பெரும்பாடு நினைக்கிறேன் பாவத்தை. என்ன அண்ணே பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்க உன் பர்ஸ் இன்னைக்கு குழந்தைய பெத்துட்டே வெளியே வரும் போல. நடந்தாலும் சந்தேகப்படுறதுக்கு இல்லலே. சரிப்பா, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயினா. அம்மாட்ட சொன்னியாதா? சொல்லிட்டேன், அப்படி சொன்னேன். அம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வர சொன்னாங்க. அண்ணனே வருது, அதனால போறோம். நாத்துனாரி நீங்களும் வரலாம்ல? ஐயோ வேண்டாம், அந்த கூட்டத்துக்குள்ள வந்து கும்மி அடிச்சோம்னா சோழி முடிச்சு போடுவாங்க. எனக்கு அசைன்மெண்ட் எழுதுற வேலை இருக்கு, நான் அந்த வேலையை பாக்குறேன். எப்ப பார்த்தாலும் படிப்பு இருக்காதீங்க நாத்துனாரே, மூளை குழம்பி போயிடும். இல்லனா மட்டும் குழம்பமெல்லாம் இருக்கு. ஏன் தாச்சி அண்ணே எனக்கு ஒரு சில இடத்துல உன்னை பார்க்கும்போது பாவமா இருக்குடா. ஒரு சில இடத்துல விழுந்து சிரிக்க போல இருக்கு. எப்படா இப்படிலாம் சிரிக்கிற மாதிரி இருக்கு? என்ன செய்ய, என் நிலைமை அப்படி ஆகி போச்சு. நீ எல்லாம் சிரிக்க வேண்டிய நிலைமை ஆகி போச்சுல. சரி விட பாத்துக்குருவோம். நீதான் பொண்ணை பார்த்துட்டு வந்தானே நான் என்ன சொன்னேன்? காதல் பட்டுடா, கல்யாணம் முடிக்காதுன்னு சொன்னேன். சீக்கிரமா கல்யாணம் முடிச்சீங்களா? உனக்கு வேற முடியும். என்ன என் ஆர்மிக்காரர் ரொம்ப வைரியா? அப்படியாத்தி உங்க ஆர்மிக்காரரை நாங்க ஒண்ணுமே சொல்லல. பொக்கிசப்பா கூட்டிட்டு போங்க. அண்ணே பாய், பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ரொம்ப பேசாதீ நாத்தனாரே. என் ஆர்மிக்காரரை பத்தி உங்களுக்கு தெரியாது என்ன? அவ எப்படி பெரிய ஆள் தெரியுமா? எனக்காக அந்த அனுமன் சஞ்சீவி மலை போயிட்டு வந்த மாதிரி எனக்காக ஏன் தாச்சி இமயமலையை புடிங்கி கொண்டு வந்துருவாரா உங்க ஆத்துக்காரரே? ஏனே செய்வியா? என்ன நீ செய்வ? உன் பொண்டாட்டிக்கு நீ என்ன வேணாலும் செய்வ. எல்லாம் அநியாயத்துக்கு கலாய்க்கிறேன்ன. அம்மா சரிம்மா நாங்க போயிட்டு வரேன்னு. போறது பெருசு இல்லையா? பார்த்து பத்திரன்னு. இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, இப்பதான் வெளியவே கூட்டு போற. கொஞ்சம் பார்த்து பத்திரம். அந்த பிள்ளை வெளியவே போகாது, வீட்டுக்குள்ளே தான் கிடக்கும். ஆமா உங்க பொண்டாட்டிக்கு வெளியே போகவே தெரியாது. நாத்துனாரே ரொம்ப ஓட்டுறிய. நான் எங்க அத்தாச்சி ஓட்டுறேன்? ஏதாவது சொல்லிக்கிறீங்க. சரி அண்ணே கூட்டு போனே நேராவது. சரிம்மா வாரோம். போயிட்டு வாங்க கனகி, பார்த்து போயிட்டு வாங்க. வாரேன் அத்தை. போவோமா? போவோம்மா வாங்க. ஆர்மிக்காரே நான் உனக்கு கேட்கவா? ஐயோ என்ன கேட்க போறான்னு தெரியலையே. ஒருவேளை இமயமலை தூக்கிட்டு வர சொல்லுவாளோ? ஐயோ இந்த தங்கச்சி இருக்கே சும்மாவே இருக்க. என்னம்மா? அது ஒண்ணு இல்ல. அனுமான் சஞ்சீவ் மலை தூக்கிட்டு வர மாதிரி நீங்க எனக்கு இமயமலை தூக்கிட்டு வந்து தருவீங்களா? ஏண்டி நீ மெண்டலா இல்ல மெண்டல் மாதிரி நடிக்கிறியா? என்ன ஆர்மிக்காரே போஸ்ட் மெண்டல்னு சொல்லிட்டு டூ பண்றேன். ஐயோ கடவுளே புரியலையே. நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சுட்டு தெரியல. சரி போமா. நீங்க சொல்லுங்க, எனக்கு இமயமலை தூக்கிட்டு வந்து தருவீங்களா? இமயமலை என்னடி, உனக்காக இந்த உலகத்தையே தூக்கிட்டு வந்தாரேன். பாரியா அப்ப? இப்பதான் நீங்க ஆர்மிக்காரரே. பேசாம நான் ஆர்மிக்கே தத்து கொடுத்துருக்கலாமா? அடி வாங்கிட்டு ஓட போற, பேசாம நில்லு. இந்த பிள்ளை இப்படி குழந்தைத்தனமா இருக்கிறதே நல்லது என்ன? ஒவ்வொருத்தையும் ஊருக்குள்ள எப்படி தெரியறாளுங்க. எனக்கு இப்படிப்பட்ட மருமகனையும் பிடிச்சிருக்கு. சுத்தா மொத்தமா போய் கொண்டு போய் மெண்டல் ஆஸ்பத்திரியில தான் குடும்பத்தை சேர்த்து விட்டோம் போல. ஐயோ அத்தனாரி வாரம். ஏமா எத்தனை தடவை வாரம் சொல்லி. சரி போயிட்டு வாங்க. பார்த்து பத்திரம். எங்க அண்ணனை பத்திரமா பாத்துக்கிறங்க. அண்ணே உடம்பு பத்திரம். இல்ல நீ அடி வாங்கிட்டு ஓட போற, அசிமெண்ட் தான் எழுத போற. என்ன போ. என்னலா
வா போய் ட்ரெஸ் பார்க்கலாம். எடுத்து கொடுக்க. எடுப்போம் வெற்றி. எப்படி பார்க்கலாம்? இப்படி கேட்டா நான் என்ன சொல்ல? அங்க போய் ட்ரெஸ் பார்த்ததுன்னு தெரியும். சேலை எடுப்போம். இதெல்லாம் பெரியப்பா சித்தப்பா இவங்க முறைக்காக எல்லாத்தையும் எடுத்துருவோம். அதுக்கு பிறகு நமக்குள்ள எடுத்துக்கிருவோம். சரி வெற்றி, எடுப்போம். அதுக்கு போவோம். எதுக்கு இப்படி நின்று பாத்துக்கிருக்க? ஏன் பார்க்க கூடாதா? ஐயோ கொல்றியடி. இப்பெல்லாம் செஞ்சு இன்னும் ஊசி பத்தி விட்டேன்னா என்னதான் அப்படி செய்ய? என்ன வெற்றி அப்படி பாக்குறேன்? அது ஒண்ணு இல்லையே. அண்ணே இலே ட்ரெஸ் கடைக்கு வந்திருக்கோம்டா. தங்கச்சிக்கு ட்ரெஸ் எடுக்க. நீ என்னமோ கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க மாதிரி நின்னு இருக்க. இல்ல மாமா, நானும் வெற்றியும் எப்படிலாம் ட்ரெஸ் எடுக்கலாம்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். டிஸ்கஸ்ல மண்ணனே ஊத்த. அம்மா சும்மா இருங்க, நெசத்துக்குதே. இலே வர ஒண்ணும் சரியில்லை. என்ன பொண்டாட்டி கட்டினவங்களே தனித்தனியா பொண்டாட்டி பிரிஞ்சு நிக்கிறாங்க. உனக்கு என்னவா? நீ எப்பயுமே கழட்டி விட்டுருவாள. வாங்க மாப்பிள்ள. என்ன அப்பதே வந்த மாதிரி இருந்துச்சு. எங்க தங்கச்சி? உங்க தங்கச்சியா? ட்ரெஸ் கடைக்குள்ள வந்தோடனே ஒரே சந்தோஷம் தான். எல்லாரும் கூட சேர்ந்து அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு வாங்கி தங்க ஆரம்பிக்காருன்னு நின்னுட்டா. ஐயோ அந்த இடத்த விட்டு முதல்ல எஸ்ஆர்னு ஓடி வந்துட்டேன். எல்லாம் பொண்டாட்டியா பாத்துட்டு தெரிக்கிறீ என்ன? விடுங்க, நம்ம ஆசைப்படுறதே நம்ம பொண்டாட்டிகளுக்கு வாங்கி தரதானே. தம்பி இன்னும் கல்யாணம் ஆகலப்பா. ஆகலன்னா என்னனே ஆகும்ல, வெயிட் பண்ணுவோம். இலை அண்ணங்காரி வந்து இருக்கோம்டா. தெரியும்னே எனக்கு என்னமோ கல்யாணம் எல்லாம் ஆகிற மாதிரி தெரியலடே. மாமா வெற்றிய ஓட்டாதே மாமா. எதுக்கு இப்படி பேசுறிய? வெற்றிக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணும் தெரியாதா? சரி ஒண்ணும் தெரியாதானே. சரி வாங்கப்பு வந்து வாங்க. ட்ரெஸ் எல்லாம் பாக்கணும்ல. இங்க நின்று என்ன பண்றிய? ஒண்ணும் இல்லனே, நிலா கிட்ட ட்ரெஸ் எல்லாம் எப்படி பாக்கலாம்னு அதை பத்தி கொஞ்சம். தம்பி அதெல்லாம் அப்புறமா நீ பேசி வச்சுக்கலாம். என்ன இப்ப பொம்பளை வேற உள்ள கடைக்க போயிட்டா எப்படி சாயந்தரம் ஆயிருந்து தெரியும். வாங்க சட்டுப்பட்டு வேலையை பார்க்க. அதுவும் என் பொண்டாட்டி பாக்குறது பூரா கேட்டுக்கிட்டே இருக்கா. என்ன அப்படியே தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். அப்படியே மேலோட்டமா பாத்துட்டு ஓடிடுவோம் வாங்க. அப்படி இப்படிதான் கேட்பாங்க. இருந்தாலும் நம்ம கிட்ட எவ்வளவு பட்ஜெட் இருக்கோ அதை பார்த்துதான் எல்லாம் செய்யணும். அதுவும் சரியா சொன்னீங்க மச்சான். சரி வாங்க அவங்க வேலையை போய் பார்ப்போம். சரி நீங்களாம் போய் பாருங்க, நான் பிறகு வந்து பேசுறேன். பூங்கடி வாங்க தேனு. என்ன சொல்லிருக்கேன்? நீ வாங்க போங்கன்னு சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. அது ஒண்ணு இல்ல, அப்படியே பழகி போச்சு. வாங்க. என்ன நீங்க சேலையெல்லாம் பாக்கலையா? அந்த சேலை எல்லாம் பாத்துக்கு இருந்தா நான் சரி வந்தேன். அந்த செடி எனக்கு டிசைன் எதுவும் பிடிக்கல. சேலை அந்த பிள்ளைக்கு தான் எடுக்கிறோம். சீருக்குதே, அதாவது சீருக்கு கட்ட போற மெயினான சேலையை வந்து நீட்டா எடுத்த போதும். சீருக்கு வைக்கிற சேலையெல்லாம் சும்மா பார்த்து எடுத்தா போதும். மெயினான சேலைத்தான் அழகா பாக்குறேன். எனக்கு சேலை செலக்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும். அப்படியாக்கும்? இல்ல எல்லாரும் அங்க நின்னுக்கு இருந்தாங்க. எனக்குமே அங்கெல்லாம் டிசைன் எதுவும் பிடிக்கல. சரி எல்லாரும் ஆளும் பேருமா அங்கிட்டு டிசைனாதான் டிசைன் நல்லா இருக்கும்னு சொல்லி இப்படி வந்தேன். பாத்துட்டீங்களா? என்ன மரியாதை சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இப்ப நீங்களும் மரியாதை எதுவும் பேசுறீங்க. அது அப்படியே பழகி போச்சு. சரி விடுமா, உனக்கு வேணா எனக்கும் வேணாம். பாக்கலாமா? பாப்போம். இந்த இங்க 2-3 சேலை பார்த்தேன். டிசைன் நல்லா இருக்கு, பிடிச்சிருந்தா எடுக்கலாம். சரி அடடே வாங்க. என்னத்தா நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. வயக்காட்டுல சோழியா இருந்தா எப்படியா? என்ன மாமா என்ன செஞ்சிய? ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்களா? எங்க ட்ரெஸ் பாக்குறாங்க? எல்லாம் சோடியா சுத்துறதுக்கே குறியானா நிக்குதுங்க. நீங்க இங்க சோடி சேர வந்துட்டீங்களோ? ஆமா, எனக்கு வேற சோழியில வத்தியா அண்ணனா இருந்துகிட்டு நானே போய் சோடி செஞ்சு சுத்தி இருந்தா நல்லாவா இருக்கும்? என்ன சேலை பாத்தீங்களா? ஆளாளுக்கு ஒவ்வொரு மூலையில நின்னுக்கிறிய. அந்த சைடு பார்த்தோம், எதுவும் நல்லா இல்ல. டிசைன் எதுவுமே பிடிக்கல, அதனால இந்த சைடு வந்துட்டோம். சரி சட்டுப்புட்டுன்னு பாருங்க. நான் முன்னே சொன்ன மாதிரினே சீருக்கு வைக்கிற சேலையும், அதாவது சித்தப்பா பெரியப்பாக்கு எடுத்து கொடுக்கணும்னு சீருக்கு அவங்க வைக்கிற சேலையில சிம்பிளா எடுங்க. அந்த பிள்ளைக்கு கட்ட போற சேலையை மட்டும் நல்லா பார்த்து எடுத்து வைங்க. என்ன ஏன்னா சீர் செய்ய போறது மொரமாம வீடுதான், அவங்க வரமாட்டாங்க. அதனாலதான் நிலா வந்திருக்காங்க. நிலா வந்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கிறத வச்சுக்கிறீங்க. என்ன ஒருவேளை நிலா சேலை செலக்ட் பண்ணா அந்த சேலை கூட எடுத்துக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா. சரி பாத்துடுங்க. அப்புறம் உனக்கு ஏதாவது வேணும்டா கேளு, கேட்காம இருக்காத வாங்கி தர மாட்டேன். அதெல்லாம் ஏகப்பட்ட லிஸ்ட் வச்சிருக்கோம், கேட்காம இருப்போமாக்கோம். தெரியுமேடி. நாங்கள் ஒரு புடவை பார்த்தேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. போகிற போக்கில் எடுத்து கொடுக்க சொன்னாதான் எடுத்து கொடுக்கும், இல்லைண்டா அம்பிடுத்தேன். நான் வாரேன். என்ன போங்க நல்லா இருக்கு, ஆனால் டிசைன் பார்க்கத்தே ஒரு மாதிரி இருக்கு. சரி நல்லா இருந்தா எடுக்க சொல்லுவோம். பொம்மைங்க போட்டு ட்ரெஸ் எல்லாம் நல்லா தானே இருக்கு. பேசாம அப்பாவுக்கு இதை வாங்கி கொடுத்தா என்ன? நல்லாதான் இருக்கும். அப்பா நல்லா பாக்குறதுக்கு கெத்தா இருக்குன்னு தானே சொல்லிச்சு. பேசாம இந்த சுடிதார் ஒண்ணு எடுத்துக்கொண்டு கொடுத்தோம்னா என்ன? சரி குட்டி மாட்ட சொல்லி பாப்போமா? சொல்லி வஞ்சுக்கிட்டானே என்ன செய்ய? சரி அவர்கிட்ட சொல்ல வேணாம். இந்த ப்ளூ கலர் சுடிதார் நல்லா இருக்கு, இதை வேணா அப்பாவுக்கு எடுத்துக்கொண்டு கொடுப்போம். ஆமா அதே நல்லா இருக்கும். சரி எடுத்துருவோம். ரகு என்ன செய்யறியாவே? ரகு ரகு என்ன அந்த பொம்மையில என்ன தெரியுது? அதுக்கு அதை ஊத்து பாத்துக்கிட்டு அது ஒண்ணு இல்லாம குட்டி சும்மா பார்த்து நல்லா இருந்துச்சு, அதான் பாத்துட்டு தோலை உரிச்சு போருமே. எதுக்கு குட்டி?
ட்ரெஸ் கடைக்கு வந்தா ட்ரெஸ் எடுக்கிற வேலை இல்லாம வேற ஏதேதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. நான் என்ன செஞ்ச பொம்மையை தானே பார்த்தேன். பொம்மையும் பார்க்க கூடாது, வா என் கூட வா. என்ன முகுட்டி இப்படி இருக்கிய? நான் சரியாத்தான் இருக்கேன், வா. முகுட்டி அது இந்த பொம்மை பிச்சு புருவேன்னு சொன்னேன். இல்ல முகுட்டி என்ன சொல்ல விடுங்க. அந்த பொம்மை ட்ரெஸ் நல்லா இருக்கு. பேசாம அப்பாக்கு அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போனா எப்படி இருக்கும்? இது இந்த ட்ரெஸ்ஸா? ஆமா, அப்பா கொண்டு சித்தி கொண்டு எடுத்துட்டு போமா. எது ரகு, உன் சித்தி இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுருவாங்களா? போடுறேன் முகுட்டி, வாங்கிட்டு போவோம். சரி ரகு, வாங்கிட்டு போவோம். ஆனா பொம்மையெல்லாம் பாத்துக்கிறதே வச்சுக்க, மூஞ்ச பேத்து போறேன், வா. ரொம்பத்தி வைரியா முகுட்டி. அப்படியே வைவேன், வா. அந்த பிள்ளைக்கு சேலை எடுத்தாச்சு. நல்லா இருக்கே இந்த சேலை. இதை பார்க்கவே அம்பிட்டு அம்சமா இருக்கு. எல்லாரும் ஆளுக்கு ஒரு சேலை எடுத்திருப்பாங்க. பேசாம இந்த சேலையை நம்ம கட்டி பார்த்தா எப்படி இருக்கும்? கட்டி பார்ப்போமா? கட்டி பார்த்து நல்லா இருந்தா வெற்றிட்ட சொல்லுவோம். வெற்றி பார்க்கட்டும். எனக்கும் இந்த சேலை பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம கட்டிதான் பார்த்துருவோமே. எதுக்கு கேட்டுக்கிட்டு கட்டி பார்ப்போம். ட்ரைலர் ரூமுக்கு போ. அண்ணே, இந்த சேலை ஸ்டிக்கர் ஒட்டிட்டீங்களா? ஒட்டிட்டேன் மேடம். சரி, நான் ட்ரைலர் ரூம்ல போய் செக் பண்ணி பார்த்துட்டு வரேன். சரிங்க மேடம். தேங்க்யூ. சபா முடியலடா. இப்பவே மதியம் 1 மணி ஆச்சு. பசிக்குது. இவங்க எப்பத்தே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க? இல்ல இன்னைக்கு பட்னி போட்டுருவாங்களா என்ன? ஐயோ கடவுளே, பேச வீட்டுல இருந்திருக்கலாமோ. என்ன நம்ம பொண்டாட்டி கடைக்குள்ள போனா இன்ன வரைக்கும் ஆளவே காணோம். நேரம் ஏதாவது தூக்கிட்டு வரணும்ல. வந்துருச்சு. வாமா வா. என்ன வந்து நிக்கிற தோரணையே சரியில்லையே. இப்படி சாலையை வச்சிருக்க, எல்லாத்தையும் வாங்கி கொடு நின்றுவாளோ? ஐயோ, அடம் பிடிச்சாலும் சோழி முடிச்சு வருமே. பிறந்துல ஆளுவா. என்னம்மா? ஆமா, அது நல்லாதே இருக்கு. பாக்க நல்லா அழகா, பாக்க சூப்பரா இருக்கு. இதுக்கு என்ன சொல்லு? வாங்கி கொடுங்க. எந்த சேலமா பிடிச்சிருக்கு? அடியே, ஒரு சேலை எப்படி தெரியுமா? ஏண்டி, நான் இங்க இருந்தா சேலையை கட்டி நீ என்கிட்ட காமிப்ப. ஆனாலும் சேலை ரேட் அதிகம். 3 சேலை வேணா எடுத்துக்க. அடியே, கடடி கடடி அழகி நிறுத்து. ஐயோ கடவுளே. சரி, என்னம்மா சேலை வேணும் சொல்லு. வாங்கி வீரோக்குள்ள போட்டுறதுக்கு எதுக்கடி அடுக்கடுக்கா வாங்குற? ஐயோ கடவுளே. வாங்கி தரேம்மா, வேற வழி. ஹே மின்னலே, ஹே மின்னலே, என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லனா கண்ணலே. சக்கரே, என் சக்கரே, மெல் மெல்லமாய் செல்லமாய் கொஞ்சதே மௌனமே. அப்படி பாக்குற அக்கா எப்படி இருக்கேன்? அது 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 ஏன் வெற்றி வார்த்தை வர மாட்டேங்குதா? அது அது நிலா, அது நீ கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாரு. கைப்பிடிச்சு ஊருக்குள்ள போவே நானே. அடிச்சிருக்கே நீதான் என் மனசுக்குள்ள அடக்கிருக்கே. நீதான் என் உசுருக்குள்ள ஒன்னு நினைச்சே நடந்த நான் ஊருக்குள்ள என்ன ஊருக்கே. பாக்குறது கனவால நெசமா? எனக்கு ஒண்ணு வருங்க. இனே இங்க என்னடா நடக்குது? ஐயோ, இது என்ன
என்னது இது? ஒருவேளை இருக்குமோ? என்ன அழகா? செல்லம்மா